பைரவிக்கு போன் போகலையே. என் மேல இருக்கிற அக்கறையில அவ பண்ண காரியம் குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் என் மேல கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் எப்பவும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போவாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லாமலே போறாக. அவன் நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ, சொல்லாம போறியேன்னு கேட்டேன். சொல்லிட்டு போற மாதிரியான காரியத்தை நீ பண்ணிருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அம்மா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுதான் என்னால ஜீர்ணிக்க முடியும். அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சிந்து. ஏற்கனவே நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அந்த கோவமே அவங்களுக்கு இன்னும் ஆறல. அதுக்குள்ள மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இப்படி எல்லாம் பண்ணேன்னு வையேன், என்னைக்குமே அவங்க உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. கோவத்திலயோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணியிருந்தா கூட உன்னை மன்னிக்கலாம். ஆனா திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்க. செஞ்ச இந்த வேலையை ஒரு நாளும் நான்